வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சாவேஜ் தமிழ். நான் உங்க ஏ ஸ்கொயர். இன்னைக்கு நம்ம டிராகன் பால் எபிசோட் 28 தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ல நம்ம கோகுக்கும் மாஸ்டர் ரோசிக்கும் பயங்கரமான ஃபைட்டே நடந்திருக்கும். எண்ட் ஆஃப் த பேட்டில் நம்ம கோகு ஃபுல் மூனை பார்த்து மறுபடியும் ஒரு மான்ஸ்டர் ஏப்பா மாறி இருப்பாரு. அவரை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு தெரியாம மாஸ்டர் ரோசி அவரோட ஃபுல் பவரான காமெஹாமெஹாவை வச்சு அடிச்சிருப்பாரு. அங்க ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டே அதுக்கப்புறம் ஏற்பட்டிருக்கும். நிறைய பேர் கோகு செத்துருப்பாரு அப்படின்னே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பட் என்ன ஆச்சுன்றத கிளியரா காட்டாம ஒரு கிளிஃப்ஹேங்கர்லயே அந்த ஒரு எபிசோட முடிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட் 28ல கோகு உயிரோட தான் இருக்காரா இல்லையா, அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட் எப்படி தான் போய் முடிஞ்சுது, ஃபைனலோட வின்னர் யாரு அப்படின்றத வந்து பார்க்க போறோம். முதல்ல கோகுக்கு என்ன ஆச்சு, அவரோட காமெஹாமெஹா எதை அட்டாக் பண்ணி எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்துச்சு அப்படின்றது தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம் முக்கியமா. அதனால இந்த எக்ஸ்பிளேஷனை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எங்களோட எக்ஸ்பிளேஷன் ரொம்ப பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிராகன் பால் சீசன் 1 எபிசோட் 28. ஆரம்பிக்கலாமா? இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் மாஸ்டர் ரோஷி செம்ம டயர்டாகி போயிருக்காரு. அவரோட பாடி மறுபடியும் நார்மல் ஃபார்முக்கே வந்துருச்சு. ஏன்னா அவரோட மொத்த எனர்ஜி யூஸ் பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு காமெஹாமெஹாவை வச்சு அங்கே அட்டாக் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட். எல்லாருமே மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ்லாம் மறுபடியும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே யாம்சா, புல்மா, ஊலாங், போர், தென் கிரிலின் இவங்க எல்லாருமே சேர்ந்து கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. கோகு அவன் சின்ன பையன், இவன் கொன்னுட்டான், நீ மர்டரர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே அம்பையர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு ஃபைனல் முடிவுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது ஒரு டோர்னமெண்டோட ஃபைனல் வின்னரா நம்ம ஜாக்கி சான் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ண, இவன் வின்னர்ல, இவன் ஒரு கொலகாரன், ஒரு சின்ன பையன், இப்படி இறக்கமே இல்லாம கொன்னுட்டியடா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்கா. ஏய் எல்லாரும் கொஞ்சம் மூடிக்கிட்டு இருக்கீங்களா, அங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா அங்க டெயில் இருக்கு. ஸோ கோகுக்கு ஒன்னும் அவ்வளோ உயிரோட தான் இருக்காரு. அந்த கல்லை தள்ளி விட்டுட்டு கோகு குட்டி பையன் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா எந்திரிக்கிறான். அப்போ நீ எதப்பா அட்டாக் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, அங்க பாருங்கடா அப்படின்னு சொல்லி வானத்தை காக்குறாரு. மேல பார்த்தா அந்த ஃபுல் மூனே இல்லங்க. அதை பார்த்து எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. ஏங்க என்னங்க பண்ணீங்க அந்த ஃபுல் மூனை? நான் இந்த காமெஹாமெஹாவை வச்சு அந்த ஃபுல் மூனை தாண்டா அட்டாக் பண்ணி அதை டெஸ்ட்ராயே பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. என்னது ஃபுல் மூனே டிஸ்ட்ராய் பண்ணிட்டியாயோ, இனிமே நாங்க எப்படியா மூன்லாம் பார்த்து ரொமான்டிக் நைட்ஸை ஸ்பெண்ட் பண்றது, என்னையா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கதறாங்க. அம்பையரும் கத்துறாரு. இந்த ஆள் சமா பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பாரு போலங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்ல, இங்க நம்ம கோகு பொறுமையா எந்திரிச்சு வரான். கிரிலின்ல இருந்து எல்லாருக்குமே செம்ம சந்தோஷம் கோகுவை பார்த்ததுக்கு அப்புறம். சரி ஓகே ஃபைட்டை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோகு மறுபடியும் வராரு. இங்க மாஸ்டர் ரோஷியும் செம்ம டயர்டா இருக்காரு. இப்போ கோகு செம்ம டயர்டா இருக்காரு. அவர் வரும்போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்களாம் பார்த்து சிரிக்கிறாங்க. இப்போ சிரிக்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு, எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கோகு கீழே பாக்குறாரு. ஓ நீங்க பொண்ணுங்களா அப்படின்னு சொல்லும்போது அவங்க வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. ஐயோ இவன் ஒருத்தன் ஃப்ரீ ஷோ மாதிரி காமிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி கிரிலின் நேரா ஓடி போய் இந்த என்னோட ட்ரெஸ்ஸை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ட்ரெஸ்ஸா கொடுக்குறாரு. ஸ்டேஜுக்கு வந்து நம்ம கோகு ஏறி பார்க்கும்போது அவருக்கு லைட்டா பசிக்க ஆரம்பிக்குது. எனக்கு பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் இது பண்றாரு. சரி ஓகே ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் ரோஷி என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் காமெஹாமெஹா வச்சு இவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவரோட காமெஹாமெஹா ஒரு புஷ்வான மாதிரி புஷ்னு போயிருது. இதை பார்த்து ஓ அவர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டார் போல, இனிமே அவனால் பறந்து வர முடியாது. ஏன்னா போன தடவை காமெஹாமெஹாவை வச்சு தான் அவன் வந்து பறந்து மறுபடியும் ஸ்டேஜுக்கு வந்திருப்பான். இனி அதை யூஸ் பண்ணி மறுபடியும் ஸ்டேஜ் வர முடியாது. இப்போ அவனை அடிச்சு வெளியே தள்ளி விட்டோம்னா ஈஸியாக அவனை அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவரோட காமெஹாமெஹாவை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாரு. மாஸ்டர் ரோஷி வந்து மேலே போறாரு. இவரும் ஒரு பயங்கரமான ஜம்ப் அடிச்சு ஃபாஸ்டா போய் நம்ம மாஸ்டர் ரோஷியை ஒரே மிதி அவரு கீழே விழுக போயிட்டு இருக்காரு. கீழே விழுந்துட்டாரு. அதை பார்த்து எல்லாருமே பயங்கர ஹாப்பி. அவ்வளவுதாங்க, அவன் அவுட்டுங்க, ஸ்டேஜை விட்டு வெளியே காலை வச்சு நின்னுட்டாங்க, அவன் அவுட்டுங்க, கோகு தான் வின்னர் அப்படின்ற மாதிரி இங்க அம்பையர் சொல்ல புல்மா, ஊலாங், யாம்சா எல்லாருமே செம்ம சந்தோஷமா கை தட்டிட்டு இருக்காங்க. அப்ப மாஸ்டர் ரோஷி, தம்பிகளா கொஞ்சம் இருங்கப்பா, இன்னும் ஆட்ட முடியல, ஆட்டமே இனிமே தான் ஆரம்பிக்க போகுது, கொஞ்சம் என் காலை ஒழுங்கா பாருங்கடா அப்படின்றாரு. பார்த்தா ஸ்டேஜுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த செவுத்துல காலை வச்சு குத்திக்கிட்டு பேலன்ஸ் பண்ணி நின்றுகிட்டு இருக்காரு. விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடாமுயற்சியை வந்து இந்த ஒரு ஃபைட்டை பண்ணிட்டு இருக்காரு நம்ம மாஸ்டர் ரோஷி. ஸ்டேஜ் மேல ஏறி மாஸ்டர் ரோஷி என்ன சொல்றாருன்னா, நானும் டயர்ட் ஆயிட்டேன், நீயும் டயர்ட் ஆயிட்ட. ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய எல்லா மர்ம வித்தைகளையும் செஞ்சு நம்ம பாடி இப்போ பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. இனி நம்மளால எந்த விதமான எனர்ஜி சோர்ஸஸும் வச்சு ஃபைட்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால இப்போ பியூர் ஃபைட் தான் பண்ண முடியும். இப்போ உன்னோட பியூர் டேலண்ட்டை காட்டுறியா, நீ கத்துக்கிட்ட மொத்த விட்டையும் காட்டு, வாடா, ஒன்லி ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட் தான், மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
மாஸ்டர் ரோஷி கூப்பிடுறாரு. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோகு வர்சஸ் மாஸ்டர் ரோஷி இங்க மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது வித்தவுட் எனி பவர்ஸ். இப்போ ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட்லயே மாஸ்டர் ரோஷியும் கோகுவும் பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. மாறி மாறி அவங்கள அட்டாக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் மூஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான காயங்கள், ரத்தம்லாம் வலிய ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாஸ்டர் ரோஷி கோகு அடிக்க, கோகு மாஸ்டர் ரோஷியை போட்டு அடிக்கிறாரு. ரெண்டு பேரும் மாறி மாறி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கடந்த ஒரு 4 மணி நேரமா இந்த ஃபைட் ரொம்ப ப்ரூட்டலா போயிட்டு இருக்குன்னு சொல்லி அம்பையர் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. ரெண்டு பேரும் ரொம்ப வீக்கா இருக்காங்க, செம்ம டயர்டா இருக்காங்க. மாஸ்டர் ரோஷி என்ன நினைக்கிறாருன்னா ஒரே ஒரு நாக் அவுட், பவர்ஃபுல்லான ஒரே ஒரு நாக் அவுட் மட்டும் இப்ப யார் கொடுக்குறாங்களோ அவன் தான் வின்னர். ஏன்னா ரொம்ப டயர்டா இருக்கும் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி இப்ப வா அப்படின்னு சொல்லி கோகு கூப்பிடுறாரு. பயங்கர ஃபாஸ்டா ரெண்டு பேரும் பறந்து வந்து ஈக்குவலா கிக் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே அடிச்சதுக்கு அப்புறம் கீழே பறந்து போய் விழுந்துறாங்க. சோ ரெண்டு பேராலையும் சுத்தமா எந்திரி கூட முடியல. அம்பையர் ரெண்டு பேரையும் படுத்துட்டு என்னங்க ரெண்டு பேரும் படுத்துறீங்க, சரி ஓகே என்றது என்னோட கடமை அப்படின்னு சொல்லி 1 2 3 என்ன ஆரம்பிக்கிறாரு. ஒரு சைடு ஜாக்கி சானுக்கு சப்போர்ட்டர்ஸும் இருக்காங்க. சோ அவங்களும் எந்திரிங்கன்னு கத்துறாங்க. இன்னொரு பக்கம் புல்மா, யாம்சா, சோ இவங்களுமே கோகு பத்தி எந்திரின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. கோகு மாஸ்டர் ரோஷி இவங்க ரெண்டு பேருமே எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன்னா சுத்தமா அவங்களால முடியல. அவங்களோட மொத்த பவர்ஸே அவங்க லாஸ் பண்ணிட்டாங்க. ஃபைனலா எப்படியோ கஷ்டப்பட்டு கோகு எந்திரிச்சு நின்றுறான். மாஸ்டர் ரோஷி பாதி தான் எந்திரிச்சு நின்றுருக்காரு. நான் தான் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துறான். அது ப்ராப்பரா கூட அவன் சொல்லல. இங்க ரூல் என்னன்னா ரெண்டு பேருமே 10 என்றதுக்குள்ள எந்திரிக்கலனா யார் அதுக்கப்புறம் எந்திரிச்சு நின்று நான் தான் சாம்பியன் அப்படின்றாங்களோ அவங்க தான் ப்ராப்பரான வின்னரா கன்சிடர் பண்ணுவாங்க. இங்க 10 செகண்ட்ஸ் அவங்க எண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் ரெண்டு பேரும் எந்திரிக்கலன்ற காரணத்தினால ரெண்டு பேரும் யார் ஒருத்தர் எந்திரிச்சு இந்த மாதிரி நான் தான் சாம்பியன் அப்படின்னு சொல்றீங்களோ அவங்க தான் வின்னர்ன்ற மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. பட் கோகு எந்திரிச்சு அதை ப்ராப்பரா சொல்லாம அப்படியே விழுந்திருப்பாரு. பட் நம்ம மாஸ்டர் ரோஷி எப்படியோ கஷ்டப்பட்டு எந்திரிச்சு டான்ஸ்லாம் ஆடுவாரு. நான் தான் வின்னர்னு அவர் வந்து இந்த வேர்ல்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்டோட ஃபைனல் வின்னரா அவருக்கு வந்து பிரைஸ் மணியை கொடுத்துருவாங்க. ஸோ கோகு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜெயிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல தங்கம் நான் தான் ஜெயிச்சேன், நீ அதுக்கு நல்லா ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம கோகு வந்து பாராட்டாங்க. எல்லாருமே ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷனே கொடுக்குறாங்க கோகுக்கு. ஏன்னா ஒரு சின்ன பையன் இவ்வளவு பெரிய ஃபைட்ல ஃபைனல் வரையும் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு காம்படிட்டரா வந்து இவருக்கு இருந்தாரு. பயங்கர டஃப் கொடுத்தாரு. நிறைய புதுவிதமான டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி அமேசிங்கான ஒரு ஆப்போனண்டா நீ இருந்திருக்கன்னு சொல்லி எல்லாருமே ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்குறாங்க. இப்போ மாஸ்டர் ரோஷிக்கு பிரைஸ் அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. இங்க நம்ம கோகு கிரிலின் சைட்ல போய் உட்காந்து இந்த மாதிரி எனக்கு பசிக்குது, மாஸ்டர் ரோஷியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்க. இங்க மாஸ்டர் ரோஷி அவரோட அந்த மண்டையில இருக்கக்கூடிய விக்கை கழட்டுறாரு. விக்கை கழட்டிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த பிரைஸ் அமௌண்ட்டை பாக்குறாரு. ஆஹா இவ்வளோ காசா, இதை வச்சுட்டு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கனவு கண்டாரு. அவரோட கனவு என்ன நமக்கு தெரியாதா, கன்னி பெண்களுக்கு நடுவில் காதல் மன்னன் அப்படின்றதான் அவரோட கனவு. ஸோ அந்த கனவை அவர் கண்டுகிட்டே போறாரு. இங்க கோகு, கிரிலின், புல்மா, யாம்சா, போர், ஊலாங் இவங்க எல்லாருமே ஒன்னா வந்து பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம மாஸ்டர் ரோஷி உள்ள வராரு. ஹே மாஸ்டர் ரோஷி நீங்க எங்களோட ஃபைனலை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் பார்த்தேன் கண்ணுங்களா, நீங்க நல்லாவே பண்ணீங்க, உங்களோட பெஸ்ட்டை கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே இப்போ என்ன ஃபைனல்ஸ்க்காக நம்ம ஒரு நைட் டின்னர் ஒன்று வைக்கலாமா, நீங்களும் வரீங்களா அப்படின்ற மாதிரி பேச வருவேன், ஆனா நீ இந்த மாதிரி சில்மி சேவல்லாம் செஞ்சுட்டு இருந்தா உன் கையை உடச்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு புல்மா சொல்றாங்க. இப்போ எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அதை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு டின்னர் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம கோகுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான பசி போட்டு வெளுத்து வாங்குறான். எல்லாத்தையுமே அட்டிக்கிட்டு இருக்கான். சாப்பிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு வெயிட்டர், அங்க சாப்பிட்டு இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாருமே மிரண்டு போயிட்டு இருக்காங்க. யார் அவன் இப்படி மிருகத்தனமா தின்னுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம எல்லாத்தையும் அடிச்சு முழுங்கிட்டு இருக்காரு நம்ம கோகு. ஃபைனலா சாப்பிட்டுட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாருமே கீழே விழுந்துடுறாங்க. சரி தம்பி இதெல்லாம் போதும்பா, இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் ரெஸ்ட் விடு, ரொம்ப சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஆனா ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் நான் டெசர்ட் சாப்பிடுவேன் அப்படின்னு மறுபடியும் எல்லாரும் கீழே விழுகுறாங்க. இங்க மாஸ்டர் ரோஷி பில்லு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா பில்லு அப்படியே வந்துகிட்டே இருக்கு. பார்த்தா அந்த மிஷினே உடஞ்சு போயிடுச்சு. எங்க நீங்க இவ்வளவு சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில் அமௌண்ட் சொல்றாரு அந்த ஓனர். பார்த்தா இவர் இந்த வாங்கின பிரைஸ் அமௌண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த பிரைஸ் அமௌண்ட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்ல பயங்கரமா சண்டை போட்டு வாங்கின மொத்த பிரைஸ் அமௌண்ட்டையும் ஒத்தாளா உட்காந்து தின்னே காலி பண்ணிட்டான். அவர் என்னென்னமோ கனவு கண்டுகிட்டு இருந்தாரு. பட் எல்லாத்தையும் மண்ணாளி போட்டுட்டா நம்ம கோகு. ஸோ இதோட இந்த எபிசோட் 28 பயங்கர ஃபனியா முடிஞ்சிருச்சு. இந்த ஃபைனல்ல நம்ம கோகு ஜெயிக்காம மாஸ்டர் ரோஷி தான் ஜெயிச்சிருக்காரு. பட் கோகு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணா ஸ்டில் அவன் வந்து ஒரு சின்ன பையன், ஓவராலா அந்த ஒரு ஃபைட்ல அவனால் முடிஞ்சதை பண்ணியிருக்கான் அப்படின்ற அந்த ஒரு ஹாப்பினஸ்லேயே எல்லாருமே இதை வந்து மூவ் ஆன் ஆகி போறாங்க. ஸோ அப்கமிங் எபிசோட்ஸ்ல என்ன விதமான மிஷன்ஸ், என்ன விதமான ஒரு எபிசோடா இருக்க போகுது, அட்வென்ச்சரா இருக்க போதா, ஃபன்னியா இருக்க போதா, இதெல்லாம் தொடர்ந்து நம்ம டிராகன் பால்ல பார்க்கலாம். சரி ஓகே அடுத்ததா டிராகன் பால் எபிசோட் 29ல வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.